ஹாய் வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்றைக்கி நாம் 6th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் டேர்ம் 1 யூனிட் 2 prose when the trees walked. To read this section silently, underline the most important events of the story, discuss what you have underlined with your partner. Did you underline the same sentences? Discuss in class. இந்த ஸ்டோரியில் வரக்கூடிய இம்பார்ட்டண்டான ஈவெண்ட்ஸை வந்து அண்டர்லைன் பண்ணுங்கள். நீங்கள் அண்டர்லைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எந்தெந்த வேர்டெல்லாம் எந்தெந்த சென்டென்ஸ் எல்லாம் அண்டர்லைன் பண்ணீங்க, எந்த வேர்டெல்லாம் அண்டர்லைன் பண்ணீங்க அப்படின்றத வந்து உங்கள் பார்ட்னர், அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேமான சென்டென்ஸ் வந்து அண்டர்லைன் பண்ணியிருக்கீங்களா, அதை பற்றி கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள். க்ளாசரி ப்ரொட்டஸ்டட், அப்போஸ்ட் ஆர் டிஸ்அக்ரீட், எதிர்க்கிறது. நைட்மேர், எ ஃப்ரைட்டனிங் ட்ரீம், ஒரு பயங்கர கனவை நம்ம நைட்மேர்னு சொல்கிறோம். இன்டர்ஃபரிங், ஸ்டாப்பிங், நிறுத்துறது, தலையிடுறது தான் நம்ம வந்து இன்டர்ஃபரிங் அப்படின்னு சொல்கிறோம். Grandfather wasn't content with growing trees in our compound. During the rains, he would walk into the jungle beyond the riverbed, armed with cuttings and saplings which he would plant in the forest. கிராண்ட்ஃபாதர் வந்து காம்பவுண்டுக்குள்ளே ட்ரீ வளர்க்குறதுல மட்டும் அவரோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து செலுத்தலை. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, காம்பவுண்டுக்கு வெளியிலேயும் நிறைய மரங்கள் வந்து வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. மழை காலத்தில் கூட அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஜங்கிளுக்கு போவார். ஆற்றை கடந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றங்கரைக்கு வந்து போயிட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிறைய கட்டிங்ஸு, நிறைய சாப்லிங்ஸு, சின்ன சின்ன செடிகள், பிளான்ட்டை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு போவார். எங்கே அப்படின்னா, ஆற்றங்கரையை தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட்டுக்கு வந்து போவார். But no one ever comes here, I had protested the first time we did this. Who is going to see them? முதல் முறையாக என்னோடய கிராண்ட்ஃபாதரோட நானும் வந்து போயிருந்தேன். அப்போ போனப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நீங்கள் ஏன் இங்கே வந்து செடியை நடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணேன், எதிர்த்தேன், வேண்டான்னு சொன்னேன். ஃபஸ்ட் டைம் வந்து செய்யும் போது இங்கே வந்து நீங்கள் மரம் நடுறதை யார் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராண்ட்சன் வந்து சொல்கிறாரு. See, we are not planting them simply to improve the view, replied grandfather. We are planting them for the forest and for the animals and birds who live here and need more food and shelter. இங்கே பாரு, நாம் வந்து ஒரு நல்ல வியூக்காக மட்டும் நான் வந்து என்ன பண்ணலை, இந்த செடியெல்லாம் நடலை, மரங்கள்லாம் நான் வந்து பிளான் பண்ணலை. என்னத்துக்காகவும் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னா, we are planting for the forest, காடுகளை உருவாக்கணும். எதுக்காக அப்படின்னா, நிறைய அனிமல்ஸ்க்கு, பேர்ட்ஸுக்கு அது வந்து என்னவா இருக்குது அப்படின்னா, ஷெல்டராக இருக்குது, ஒரு இருப்பிடமாக இருக்குது, வசிப்பிடமாக இருக்குது, உணவுகளை வந்து கொடுக்குது. அதுக்காக நான் கண்டிப்பாக வளர்க்கணும். யார் பார்க்குறாங்க பார்க்கலாங்கன்றதை பற்றி எனக்கு வந்து கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஃபாதர் வந்து கிராண்ட்சனுக்கு புரிய வைக்கிறாரு. அஃப்கோர்ஸ் men need trees too, he added, to keep the desert away, to attract rain, to prevent the banks of rivers from being washed away, for fruit and flowers, leaf and seed. Yes, for timber too. But men are cutting down trees without replacing them, and if we don't plant a few trees ourselves, a time will come when the world will be one great desert. பறவைகள், விலங்குகளுக்கு மட்டும் இல்லை, மனிதர்களுக்கும் என்ன தேவைப்படுது, மரங்கள் வந்து தேவைப்படுது. எதுக்காக அப்படின்னா, பாலைவனமாக மாறாததுக்காகவும், மழைகளை வர வைக்கிறதுக்காகவும், இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த ரிவர் பேங்க்ஸ், ஆற்றங்கரைகளை வலுப்படுத்துறதுக்காகவும் என்ன தேவைப்படுது, இந்த ட்ரீஸ் வந்து தேவைப்படுது. ஃப்ரூட்ஸுக்காக தேவைப்படுது, ஃப்ளாஸுக்காக, இலைகளுக்காக, ஒரு சிலது விதைகளுக்காக கூட மனிதர்களுக்கு தேவைப்படுது. இது எல்லாத்தையும் விட டிம்பருக்காகவும் நமக்கு தேவைப்படுது. டிம்பர் அப்படின்றது மரப்பலகைகள், ஃபர்னிச்சர் செய்யறதுக்கு தேவைப்படுது. ஆனால் மனிதர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது எல்லா தேவைகளுக்காகவும் மரத்தை வெட்டுறாங்க. வெட்டுறது சரிதான், ஆனால் வெட்டுற அந்த இடத்துல அவங்க என்ன பண்ணணும், ரீப்ளேஸிங்காக நிறைய செடிகளை வந்து நடணும். அப்படி செய்யாமல் விட்டுட்டாங்க அப்படின்னா, இந்த பூமியே வந்து என்னவா ஆகிடும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு பாலைவனமாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்ஃபாதர் வந்து கிராண்ட்சன்னுக்கு மரத்தோட இம்பார்ட்டன்ஸை வந்து புரிய வைக்கிறாங்க. இந்த இமேஜில் வந்து ஷோ பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிராண்ட்ஃபாதரும் கிராண்ட்சன்னும் ஆற்றை கடந்து வந்து அந்த ஆற்றங்கரையில் வந்து என்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன சாப்லிங்ஸு, மரக்கன்றுகளை நடுறாங்க.
grandson வந்து அதுக்கு தண்ணி விடுறாரு பாருங்க. The thought of a world without trees became a sort of nightmare to me, and I helped grandfather in his tree planting with greater enthusiasm, and while we went about our work, he taught me a poem by George Morris. Woodman, spare the tree, touch not a single bough. In youth it sheltered me, and I will protect it now. என்னோட கிராண்ட்பா வந்து இந்த மாதிரி சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் யோசித்து பார்க்குறேன். இந்த உலகம் வந்து மரங்கள் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத யோசித்து பார்க்குறேன். யோசித்து பார்த்தா அது வந்து ஒரு நைட்மேர் மாதிரி இருக்குது. ஒரு பெரிய கனவு மாதிரி, ஒரு பயங்கரமான கனவு மாதிரி இருக்குது. நான் உடனே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா, ட்ரீஸோட இம்பார்ட்டன்ட் வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்னோடய கிராண்ட்பா கூட சேர்ந்து நானும் என்ன பண்ண ஆரம்பித்தேன், ரொம்ப எந்தூசியாசமாக ஆர்வமாக ட்ரீயை வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நாங்கள் வந்து எங்களோட ஒர்க்கை செஞ்சிட்ருக்கும்போது கிராண்ட்பா வந்து எனக்கு ஒரு போயமை வந்து சொன்னாங்க. ஜார்ஜ் மொரிஸோட ஒரு போயமை சொன்னாங்க. அந்த போயமில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உட்மேன், அதை மரவெட்டியே, மரத்தை வந்து என்ன பண்ணாத, வெட்டாத, அதனுடைய ஒரு சிங்கிள் பவ்வை கூட, ஒரு சின்ன கிளையை கூட என்ன பண்ணாத, நீ வந்து டச் பண்ணக்கூடாது, வெட்டக்கூடாது. ஏன் அப்படின்னா, என்னுடைய யூத்தில் வந்து அது என்ன பண்ணுச்சு அப்படின்னா, எனக்கு வந்து ஷெல்டராக இருந்துச்சு, எனக்கு வந்து ஒரு வாழ்விடமாக இருந்துச்சு, ஒரு பாதுகாப்பு கொடுத்துச்சு. அதனால் அதை நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும். அதனால் நீ என்ன பண்ணாத, மரத்தை வெட்டாத அப்படின்ற போமை வந்து தாத்தா வந்து எனக்கு வந்து என்ன பண்ணாங்க, டீச் பண்ணாங்க. ஒன் டே த ட்ரீஸ் வில் மூவ் அகைன், said grandfather. They have been standing still for thousands of years, but there was a time when they could walk about like people. Then along came an interfering busybody who cast a spell over them, rooting them to one place, but they are always trying to move. See how they reach out with their arms, and some of them, like the banyan tree, with its traveling aerial roots, manage to get quite far. ஒரு நாள் வந்து இந்த மரங்கள் எல்லாமே மூவ் ஆகும் அகைன், மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா வந்து சொன்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, மரங்கள் வந்து எங்கேயாவது மூவ் ஆகுமா, அது இருந்த இடத்துலே தான் இருக்கும். அப்போ வந்து சொல்கிறாரு, அது வந்து 1000 இயர், 1000 வருடங்களாக இப்படியே தான் நின்றுக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அது வந்து மனிதர்கள் மாதிரியே நடந்துச்சு. மனிதர்கள் எப்படிலாம் நடக்கிறாங்களோ அதே மாதிரி மரங்களும் நடந்துச்சு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் வந்து ஒரு பிஸி பாடி, ஒரு உருவம் வந்து இன்டர்ஃபரிங் ஆச்சு, தலையிட்டு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, கேஸ்டியஸ் ஸ்பெல் அப்படின்னா சாபம் விட்டுச்சு அந்த மரங்களுக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ண மாட்டீங்க, இனிமேல்ட்டு நடக்க மாட்டீங்க, ஒரே இடத்துல தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாபம் விட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மரத்துலேருந்து ரூட் வந்து என்னாச்சு, மரங்கள் வந்து ஒரே இடத்துல இருக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா வந்து எனக்கு சொன்னாங்க. ஆனாலும் பாரு, அந்த மரங்கள் எப்படி ட்ரை பண்ணுதுன்னு பாரு மூவ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனுடைய ஆர்ம்ஸை விரித்து எப்படி இருக்குது, மூவ் ஆகுதுன்னு பாருன்னு சொல்கிறாங்க. ஆர்ம்ஸ் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா, அதனுடைய அந்த கிளைகள் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய அந்த கிளைகளை சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பேனியன் ட்ரீயை பாரு, அந்த ஆலமரத்தை பாரு, அதனுடைய அந்த ரூட்ஸ் வந்து எப்படியெல்லாம் பரவி அது எவ்வளோ ஒரு ஃபேராக, எவ்வளோ தூரத்துக்கு அது வந்து பறந்து விரிந்து பிரம்மாண்டமாக இருக்குன்றதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா வந்து எனக்கு வந்து சொன்னாங்க. We found an island, a small rocky island in a dry river bed. It was one of those river beds so common in the foothills, which are completely dry in summer but flooded during the monsoon rains. A small mango tree was growing on the island. If a small tree can grow here, said grandfather, so can others. As soon as the rains set in and while rivers could still be crossed, we set out with a number of tamarind, laburnum and coral tree saplings and cuttings and spent the day planting them on the island. ஒரு முறை நாங்கள் வந்து ஒரு ஐலாண்டை பார்த்தோம், ஒரு தீவை வந்து பார்த்தோம். அது நிறைய பாறைகளுக்கு இடையில வந்து ஒரு தீவு வந்து இருந்துச்சு. அங்கே பார்த்தோம் அப்படின்னா ட்ரையாக காஞ்சு போன மாதிரி ஒரு ரிவர் பெட் வந்து இருந்துச்சு. இந்த ஃபுட் ஹில்ஸ், அதாவது மலையடி வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து காமனாக நடக்கக்கூடிய விஷயம். என்ன அப்படின்னா, அங்கே வந்து சம்மர் டைமில் பார்த்தோன்னா அப்படியே காஞ்சு போய் சாதாரண பிளேஸ் மாதிரி இருக்கும். ஆனால் மான்சூன் ரெயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னா
அந்த இடத்துல வந்து ஃப்ளட்டு போகும். அப்போ தான் ரிவர் வந்து ஃப்ளட்டு மாதிரி போகும். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐலாண்டில் ஒரு சின்ன மேங்கோ ட்ரீ வந்து வளர்ந்தது. ஒரே ஒரு மரங்க மட்டும் மேங்கோ ட்ரீ மட்டும் வளர்ந்தது. ஒரு மரம் வளருது அப்படின்னா எல்லா மரங்களும் அங்கே வந்து வளர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்பா வந்து சொன்னாங்க. அந்த ரெயின்ஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நானும் என்னோடய கிராண்ட்பாவும் என்ன பண்ணோம், ரிவரை கிராஸ் பண்ணி போயிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய செடிகளை வந்து நிறைய சாப்ளிங்ஸ் வந்து அங்கே நட்டோம். என்ன அப்படின்னா டேமரின்ட்டு, லேப்ரூம் அண்ட் கோரல் ட்ரீ சாப்ளிங்ஸ். கோரல் ட்ரீ அப்படின்றது ரெட் கலரில் பூக்கள் பூக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சாப்ளிங்ஸை நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே நட்டு அன்றைய நாள் முழுவதும் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஐலாண்டில் வந்து நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எங்களுடைய நாட்களை வந்து செடிகள் நட்டதில் கழித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட்சன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.